ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகாக நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் மீன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுங்க. தங்களுடைய வாழ்க்கையில் இனிய தகவல்களை இல்லம் தேடி வர வைக்க சூழ்நிலையை ஏற்படுத்தும். சுற்றமோ நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறலாம். எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க. அரசு பதவியில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகள் தயவால பயன்பெறுவாங்க. நல்ல புத்திர வாக்கியம் ஏற்படும். வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமா தாராளமான பண செலவுகளும் உருவாகும். நெருங்கிய நண்பர்களின் உதவியால கூட்டாளிகளிடையே ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் சரியாகும். வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும். வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் லாபத்தை தரும். தங்களுடைய செயல்திறன் கூடும். பல வழிகளிலையும் வெற்றி மேல வெற்றி வரும். செல்வ நிலையும் உயரும். பிற்கால நலன் கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவால் பணியில முன்னேற்றங்கள் ஏற்படலாம். சிலருக்கு புது வாகன யோகம் ஏற்படும். பணிபுரியும் பெண்களுக்கு திருமண காலம் கூடிவர ஆரம்பிக்கும். அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையப்பெறுவீங்க. அரசு பணியாளர்கள் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றமும் முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி பக்தியில் அதிக நாட்டம் ஏற்படும். உயரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வீடு வந்து சேரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். மக்கள் சேவையில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க. குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பாங்க. சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம். மதிப்பு மிக்க மனிதர்களின் நட்பால அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும். பெண்கள் தங்கள் செலவு குறைத்து சேமிப்பை உயர்த்த முற்பட வேண்டும். அதே போல தனவரவு அதிகரிக்கவும் செய்யலாம். மனதிற்கு இனிய தகவல்கள் வந்து சேர ஆரம்பிக்கும். நண்பர்கள் உறவுகளின் வருகையால் உள்ளம் மகிழும். சினிமா டிராமா மால் அப்படின்னு இளைஞர்களினுடைய கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழியும் அப்படின்னு சொல்லலாம். விற்பனை பிரதிநிதிகளினுடைய வாக்குவன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. அதே மாதிரி போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளையும் நீங்கள் புரிவீங்க அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலிவுறும். பெண்களுடன் விவாதம் செய்கிறத மட்டும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. சிலருக்கு வீண் அலைச்சல் வெட்டி செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையுங்க. அதே மாதிரி பூஜை வழிபாடுகளால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேற ஆரம்பிக்கலாம். அழகிய ஆடை ஆபரணங்கள் அணியறதுனால மனமகிழ்ச்சி உருவாகும். உறவுகளுடன் சென்று மகான்கள் தரிசனத்தை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிலரின் கற்பனை பலம் பெருகி கதை கவிதை அப்படின்னு திறம்பட எழுதி புகழ் பெறுவாங்க. பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றத்தை காண முற்படுவீங்க. அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழவும் நேரிடலாம். லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகளை கையாளுவீங்க. பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவர்களும் ஆவாங்க. சுறுசுறுப்பற்ற நிலையில காரிய தடைகள் ஏற்படலாம். அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தால் அபராதம் கட்டவும் நேரிடலாம். சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தன வருமானம் தாராளமாகவே இருக்கும். குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால வீட்டில் அமைதி நிலவலாம். கணவன் மனைவிக்கு இடையில அன்பும் பாசமும் பெருகும். புத்தி சாதுரியத்தால வாழ்க்கையில பொருளாதார நிலை சீராகும். அரசு பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தாமதப்படலாம். பெற்றோரின் உடல் நிலையில அக்கறை எடுக்கிறது அவசியம். பிறமொழி பேசும் பெண்களின் நட்பினால வாழ்க்கையில முன்னேற்றம் உருவாகலாம். குழந்தைகள் படிப்பு வகையில செலவுகள் அதிகரிக்கும். எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் முதலீடுகள் செய்யறது முன்னேற்றத்தை தரும்.
ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் அளித்து அன்பு நண்பர்கள் தங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவாங்க. இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால இன்பத்தில் திளைப்பீங்க. குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் ஏற்படலாம். எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். எல்லா வகையிலையுமே பார்த்திங்கன்னா நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. பணவரத்து அதிகரிக்கும். நண்பர்களால் உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகலாங்க. தொழிலதிபர்கள் புதிய வாடிக்கையாளர்களை நிரப்ப பெறுவாங்க. நன்மதிப்பும் பொருளாதார உயர்வும் பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்கள் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களினுடைய செயலில் இருந்த மந்த நிலைகள் நீங்கி சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உருவாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் அனுகூல பலன்கள் உண்டாக பெறுவீங்க. உறவினர்கள் தங்களுடைய வளர்ச்சி கண்டு சிறிது பொறாமைப்படுவாங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சீரான வாய்ப்புகள் வரும். குழப்பமான மனநிலை அகலும். கலைத்துறையினர் முன் யோசனையுடன் திட்டமிடல் அவசியங்க. புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாக பெறும். திட்டமிட்டு படிக்கிறது எதிர்காலத்திற்கு உதவும். திறமையுடன் காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் தடை தாமதங்களுக்கு பிறகு கிடைக்க பெறுவீங்க. உடன் பணிபுரிபவர்களை சற்று அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமா வீண் பிரச்சனைகள் உண்டாகிறத தவிர்க்க முடியும். சில நேரங்களில் பிறர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதிக நேரம் உழைக்க வேண்டி இருக்கிறதுனால உடல்நிலை சோர்வடையும். அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டியும் இருக்கலாம். எதிர்பாராத இடமாற்றங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கவும் செய்யும். பெண்கள் உடல்நிலையில அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். திருமண சுபகாரிய முயற்சிகள் தடைகளுக்கு பிறகு அனுகூலங்கள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை சுமாராகவே இருக்கும். தாய் வழி உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டியும் இருக்கலாம். அதே போல எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல இருந்த தடங்கல்கள் நீங்கும். தேவையற்ற மனக்கவலை அகலப்பெறும். வழக்கு விவகாரங்கள் வேகமான போக்கு காணப்படும். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியும் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு நீங்க பெறுவீங்க. கிடப்பில் இருந்த கடன்கள் வசூலாகவும் செய்யும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் தங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாகவும் இருக்கலாம். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் அடையும்படியான சூழ்நிலையும் வரலாம். அதனால சற்று கவனமாக இருக்கிறதும் நல்லது. பெண்கள் பணிபுரியறவங்க மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவாங்க. கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் கொட்டும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்கள் தேவையான பொருளாதார வசதிகள் தன்னிறைவாய் கிடைக்க பெறுவாங்க. மற்றவர்கள் பாராட்டக்கூடிய வண்ணம் தங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பணவரவுகளும் தாமதப்படுறதுனால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறதுல தடைகள் நிலவத்தாங்க செய்யும். பொது பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியாத சூழ்நிலைகள் உண்டாக பெறலாம். அதே நேரம் சில வழியில் பார்த்தீங்க அப்படின்னா வீண் கவலைகள் வீண்படி குற்றச்சாட்டப்படுவது போன்ற நிலைகளும் உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் திட்டமிடலோடும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக பெறுவீங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையவும் வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க பெறுவீங்க. தங்களுக்கு பொருளாதார ரீதியாக பொன்னான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. அதே நேரம் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்துமே சுலபமாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தையும் செலவிடுவீங்க. நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்க. புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவினர்களுடன் பேசும்போதும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. தொழில் ரீதியாக சிறிய தடைகள் வந்தாலும் தங்கள் சமயோஜித புத்தியால் அதை முறியடிச்சிடுவீங்க. வாகன பயணங்களின் போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். உத்தியோகத்தில் புதிய சவால்களை சந்திக்கவும் நேரிடலாம். ஆனால் தங்களது திறமையால் அவற்றை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகவும் செய்யும். மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவைங்க. கடன் தொல்லைகள் படிப்படியாகவே குறைய ஆரம்பிச்சிடும். தங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் கைகூடி வரலாம். சுப செலவுகள் தங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த நிதியுதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கவும் செய்யலாம். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டுங்க. அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான திருப்பங்கள் சில கிரகங்களின் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தருங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படலாம். வழக்கு விவகாரங்களில் தங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்துங்க. அதே நேரம் தாயாரின் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை இருந்தாலும் தங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சொத்து சேர்க்கையும் உருவாகவும் செய்யலாம். அதே நேரம் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் கைகூடவும் ஆரம்பிச்சிடும். திருமண யோகம், கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் நிதி நிலைமை பன்மடங்கு உயரவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டைகள் பிரிவுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். பேச்சாற்றலால் காரியங்களை சாதிப்பீங்க. கண் மற்றும் பற்கள் சார்ந்த உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கின்றதுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும். புத்திர பாக்கியம், திருமண யோகம் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தங்களை தேடி வர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு கவனிப்பு செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே நேரம் பொருளாதாரத்தில் பெரும் வளர்ச்சி உண்டாகும். மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு தடையின்றி வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகின்றது.